2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றின் வழித்தடத்தில் ரோமானியர்களுக்கே ஆடை அனுப்பி நாகரீகத்தின் நளினத்தை வெளிப்படுத்தியவர்கள் தமிழர்கள். அத்தகைய ஆடை பாரம்பரியம் கொண்ட தமிழர்களின் அடையாளமாய் நீண்ட காலமாய் நின்று நிலைத்தது வேட்டி. அது தமிழர்கள் ஆடை மரபின் அழகான வெளிப்பாடு மட்டுமின்றி பாரம்பரியத்தின் பகட்டான பதிவும் கூட. மானம் காத்ததுடன் மண்ணின் மனத்தை மாண்புற மலரச் செய்ததும் இந்த வேட்டிதான். இன்றைய நவீன நாகரீக சூழலில் பெரும்பாலான தமிழர்களிடம் வேட்டி கட்டும் வழக்கம் வழக்குழிந்து வருகிறது. கம்பீரத்தின் அடையாளமான வேட்டியை இன்று அதிகம் காண முடிவதில்லை. அதனால் வேட்டி என்ற ஆடை மரபை ஆராதித்திடவும் வேட்டி கட்டுவதை இளைஞர்களிடம் ஊக்குவிக்கும் விதமாகவும் ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினம் கொண்டாடப்படுகிறது. இடுப்பில் இழுத்து கட்டக்கூடிய வேட்டி நம்முடைய கிட்னி, கணையம், கல்லீரல் இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அக்குபஞ்சர் நல்ல முறையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் போட்டிருக்கும் கலர் பேண்ட்டுகளும் கலர் சட்டுகளும் இந்த பூமிக்கு உங்கள் கைக்கு வருவதற்கு முன்பு இந்த பூமியில் உள்ள ஒரு சேர மண்ணை கெடுத்துவிட்டுத்தான் வருகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேட்டி பூமி தாயை மாசுபடுத்துவதில்லை. சாதாரண நாட்களில் வேட்டி அணிவது குறைவுதான் என்றாலும் விசேஷ தினங்களில் பாரம்பரிய உடையை அணிவது நமது வழக்கம். இதில் இளைஞர்களும் விதிவிலக்கல்ல. என்றோ ஒரு முறை என்பதை ஒவ்வொரு முறையும் அணிய வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்களிடம் தூண்டும் வகையில் விதவிதமான வேட்டிகள் வந்துவிட்டன. இளவட்ட வேட்டி, நாட்டாமை வேட்டி, ஜமீன் வேட்டி, வாசனை வேட்டி, காந்தி வேட்டி என அதன் வகைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் தமிழர் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருக்கும் வேட்டியை விரும்புகிறார்களா இக்காலத்து இளைஞர்கள்? இதோ அவர்களே கூறுகிறார்கள். வேஷ்டி கட்டிட்டு போனா நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கு. தனியா தெரியும், ரொம்ப கெத்தா தெரியும். ஒரு நாள் இந்த வேஷ்டி டே அப்படின்னு கொண்டாடுறதுனால நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பாரம்பரிய உடைன்றனால நான் வேஷ்டி தான் விரும்புறேன். வேஷ்டி கட்டினா ஒரு கெத்து சார் எப்போதுமே பசங்களுக்கு. மந்த்லி இல்ல வீக்லி ஒன்ஸ் வேஷ்டி ஷர்ட்ல வரணும்னு சொல்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேண்டா வேஷ்டி அப்படின்னு கேட்டா நான் வேஷ்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு இணைந்து போறது தான் வேஷ்டி. பட் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் வேஷ்டி கட்டுறதை நம்ம நடைமுறை கொண்டு வந்தால் கண்டிப்பாக எல்லாரும் யூத்தும் வரவேற்பாங்க. கோயிலுக்கு போனால் ஒரு பாரம்பரியமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பாரம்பரியமாக இருந்தாலும் மொத்த உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் தான் இதுவாக யூஸ் பண்ணுறாங்க. தன்னை மற்றவங்க முன்னாடி முன்னிலைப்படுத்துறதுக்கு வேஷ்டியை ஒரு அடையாளமாக கருதுறாங்க. பசங்க வேஷ்டியில் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருப்பாங்க மோர் தென் பேண்ட் இதெல்லாம் விட.